மதுரைக்கு வரும் ஒவ்வொருவரும் மீனாட்சி அம்மன் கோவில் பக்தியில் மூழ்கி போகிறார்கள். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கூட ஒரு அதிகாரி அந்த அம்மனின் அருளில் முழுவதும் ஈர்க்கப்பட்டார். அவரின் பெயர் ரவுஸ் பீட்டர். 1825ஆம் ஆண்டு மதுரையின் கலெக்டர். இது போன்ற பக்தி கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு மழைக்காற்று வீசிய இரவு. அவர் தனது பங்களாவில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். அப்போது திடீரென்று ஒரு சிறுமி தோன்றி, "என்னுடன் வாருங்கள்" என்று அழைத்தாள். அவர் அவளை பின்தொடர்ந்து வெளியே வந்தார். சில வினாடிகளில் அவரது பங்களா முழுவதும் இடிந்து விழுந்தது. அப்போது அந்த சிறுமி மீனாட்சி அம்மன் கோவில் நோக்கி நடந்து சென்று மறைந்து விட்டாள். அப்போதுதான் அவர் உணர்ந்தார், அது ஒரு சாதாரண சிறுமி அல்ல, அம்மையே, மீனாட்சி அம்மன். அவரை காப்பாற்ற வந்திருந்தாள். அந்த அருளுக்கு நன்றி சொல்ல அவர் ஒரு அர்ப்பணிப்பு செய்ய முடிவு செய்தார். அம்மன் காலில் காலணி இல்லாமல் வந்ததால் தங்கத்தால் செய்யப்பட்ட வைரம், மரகதம், மாணிக்கம் பதிக்கப்பட்ட ஒரு ஜோடி செருப்புகளை சமர்ப்பித்தார். இன்றும் கூட சித்திரை திருவிழா நாளில் அந்த தங்க செருப்புகள் அம்மன் திருவடிகளை அலங்கரிக்கின்றன. இறப்பதற்கு முன் அவர் ஒரு கடைசி விருப்பத்தை தெரிவித்தார். "என் கண்கள் எப்போதும் அம்மனை நோக்கி இருக்க வேண்டும்." அதன்படி இன்று வரை அவரது கல்லறை செயின்ட் ஜார்ஜ் தேவாலயம் உள்ளே இருப்பதாக நம்பப்படுகிறது. அம்மன் கோவிலுக்கு அருகில் ஒருமுறை மீனாட்சி அம்மன் உங்கள் வாழ்க்கையை தொடுந்துவிட்டால் நீங்கள் மதுரையை உண்மையில் விட்டு போவதே இல்லை. உங்களுக்கும் மீனாட்சி அம்மன் பிடிக்கும் என்றால் ஓம் சக்தி என்று கமெண்ட் பண்ணுங்க.